சென்னை புறநகர் பகுதிகளில் தொடர் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை கழுகு பார்வையில் படம் பிடித்துள்ளது நியூஸ் 18 செய்திக்குழு. கனமழையின் கோர தாண்டவத்தை காட்டும் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், மழையினுடைய தீவிரம் குறைஞ்சிருக்கு, ஆனா வெள்ள நீர் வடிய தொடங்கியிருக்கா? நிச்சயமாக இந்த பகுதியில் வெள்ள நீர் வடியவில்லை. இந்த பகுதிக்குள் மழைநீர் புகுந்துள்ளதா இல்ல மழைநீருக்குள் இந்த பகுதி உள்ளதா என்ற ஒரு கேள்விக்குறிதான் இந்த காட்சிகளை பார்க்கும்போது எழுகின்றன. எந்த ஒரு பகுதியிலும் மழைநீர் இல்லாத இடமே இல்லாத போன்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பிரத்யேகமாக அந்த கழுகு பாதையை தற்போது ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சியில் இந்த பகுதி மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அதாவது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு மற்றும் ஜவஹர் நகர், எழில் நகர் போன்ற பகுதிகள் முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் இந்த தண்ணீரை கடந்துதான் வர வேண்டும். நிச்சயம் இந்த ஜவஹர் நகர், எழில் நகர் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இந்த தண்ணீரை கடந்து வெளியே வர முடியாத ஒரு சூழலில் அவங்க உள்ளனர். ஏனென்றால் அந்த இடத்தில் அதிக அளவு தண்ணீர்கள் சாலையிலே நின்று கொண்டிருக்கின்றன. அந்த குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் மட்டும் இருக்காமல் அந்த குடியிருப்பு பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலை முழுவதுமே தண்ணீர் நிறைந்துள்ளன. இதே போல் சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதி, அந்த பகுதியும் இந்த பிரதான சாலை முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளது. இப்பகுதி மக்கள் ஒவ்வொருத்தராக அவங்க இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேறி வருகின்றனர். இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மிகவும் அந்த மழைநீரால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையும் இந்த மழைநீரால் சூழ்ந்துள்ளது. இந்த மருத்துவமனைக்கு மக்கள் செல்ல வேண்டும் என்றால் கூட ஒரு இக்கட்டான சூழ்நிலையை இந்த மழைநீர் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றன. இந்த பகுதியில் உள்ள ஒரு சிறுவர் பூங்காவும் முழுவதுமாக மழைநீரால் மூடப்பட்டுள்ளது என்றே சொல்லலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி இந்த கழுகு பார்வையை தற்போது பிரத்யேகமாக ஒளிபரப்பி வருகிறது. இந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் தண்ணீர் இல்லாத இடமே நம்மால் காண முடியவில்லை. அந்த அளவிற்கு இந்த சென்னை புறநகர் பகுதியை மழைநீர் முற்றிலும் பாதித்துள்ளது என்றே சொல்லலாம். இதே போல் இந்த சென்னையை அடுத்துள்ள பெரும்பாக்கம் 8 அடுக்கு குருதை வாட்டர் மையம் 8 அடுக்கு பகுதியில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் நேற்று முதலே இந்த மழைநீரானது இந்த பிரதான சாலை முழுவதும் 3 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியுள்ளதால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக வெளியே வர வேண்டும், ஆனால் வர முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே நிலவி வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒன்று குறிப்பாக சொல்ல வேண்டும் என்னவென்றால் இந்த செம்மஞ்சேரி ஜவஹர் நகர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் நேற்று முதலே மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த மின்சாரம் இல்லாமல் இந்த பகுதியில் மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். அதிகாரிகள் வினோத் இணைப்பிலே இருங்க. நம்மோடு பேசுவதற்காக அறப்போர் இயக்கத்திலிருந்து திரு ஜெயராம் வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ செம்மஞ்சேரி மாதிரியான புறநகர் பகுதிகளில் வெள்ள நீர் இன்னமும் வடியாம அப்படியே இருக்குன்னு இப்போ சிட்டிக்குள்ளெல்லாம் உடனடியாக குடியிருப்பு பகுதிகளில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் வெளியேற்றுறாங்க. ஆனா இப்போ நம்ம இந்த கழுகு பார்வையில காட்சிகளை பார்க்கும்போது வெளியேற்றதே சாத்தியமா? அதான் வெளியேற்றுவது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான காரியம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க பம்ப் செட் போட்டு வெளியேற்றிட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல. அதற்கான ரொம்ப முக்கியமான காரணம் அந்த இடங்கள்ல அந்த ஈதர் மழை நீர் வடிகாலுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக செய்யாதது. அதே போல அங்கு பல இடங்கள்ல நீர்நிலைகள் ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்புக்குள்ள உள்ளாயிருக்கிற ஒரு விஷயமே. அரசாங்கமே அந்த செம்மஞ்சேரியில சோழிங்கநல்லூர்ல ஏரியில காவல் நிலையம் கட்டியிருக்காங்க. பக்கத்துல பெரிய இபி சப்ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க. இது எல்லாமே ஆக்கிரமிப்பு நீதிமன்றம் சொல்லியும் கூட இவங்க அகற்றுவதற்கு தயாரா இல்லை. அப்ப அந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் மிகப்பெரிய அளவுல ஆக்கிரமிப்பு இருக்கிறதுனால இந்த தண்ணீர் நீர்நிலைகளுக்குள்ள போகாம அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய குடியிருப்புகள்ல போய் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்துவதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இது அரசாங்கம் உடனடியா இந்த மாதிரி பகுதிகளுக்கு வரும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கண்ணகி நகர் பகுதிகள் இது எல்லாமே உங்களுக்கு அந்த மார்ஷ் லேண்டை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள். அது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு நேரங்களிலும் ஏரியாக இருந்தவற்றை வேறு ஒரு பயன்பாட்டுக்கு
போர்டு இந்த மாதிரி பல விஷயங்களை கட்டியிருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை கொண்டு போய் அங்கு கொண்டு போய் பெரும்பாக்கம் அந்த மாதிரி அங்கேயும் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே இது போன்ற கட்டுமானங்களை கட்டி இந்த வேலைகளை செய்ததுனால இன்னைக்கு இந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாயிருக்கும். அதே மாதிரி நிறைய ரியல் எஸ்டேட் இருக்கு. பள்ளிக்கரணை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய நிலங்களை இன்று வரை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டு ஒவ்வொரு இடங்கள்லயும் அது ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாதுன்னு நீதிமன்றம் உத்தரவு இருந்தும் கூட வேறு பயன்பாட்டுக்கு மாற்றக்கூடாது என்று இருந்தும் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இப்போ நீர்நிலைகளோட ஆக்கிரமிப்பு இதுக்கான மிகப்பெரிய காரணம் அப்படின்றது சொல்லப்படுற ஒரு விஷயம். முக்கியமா சென்னை மாதிரி எல்லா விதமான தண்ணீர் செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட ஒரு நகரத்துல இந்த தண்ணீர் தேக்கம் என்பது இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க இதுக்கு ஆக்கிரமிப்புகள் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நீர்நிலைகளை மீட்டெடுக்கிறதுன்றது சாத்தியமா இப்போ? அதாவது நீர்நிலைகளை மீட்டெடுப்பது அப்படிங்கிறது நாம 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த ஆக்கிரமிப்புகளை இன்று அகற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது முடியாது. ஆனால் கடந்த 2 விஷயங்கள் இதுல பார்க்கிறோம். ஒன்று, இனி ஆக்கிரமிப்புகள் நடக்காமல் பார்த்துக் கொள்வதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. 2015க்கு பிறகு அந்த செம்மஞ்சேரியில காவல் நிலையத்திற்கு 2019 பயன்பாட்டை மாத்தி கொடுக்குறாங்க. அது நீதிமன்றம் 2015 சொல்லியிருக்கு இனி எந்த இதையும் மாற்றக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகும் பல நீர்நிலைகளை மாற்றுகிறார்கள். அது செய்யக்கூடிய அதிகாரிகள் மேல ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. அதனாலதான் இது சாத்தியம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. நீங்க கடந்த 5-10 ஆண்டுகள்ல நடந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுங்க. அந்த அளவுக்கு கொள்ளளவுக்காவது அதிகப்படுத்துங்க. அந்த கொள்ளளவுக்காவது அதிகப்படுத்தும் பொழுதுதான் நீங்க இந்த தண்ணீர் ஓரளவுக்காவது போவதை வழி செய்ய முடியும். அதை தாண்டி நீங்க எங்கெல்லாம் தாழ்வான பகுதிகள் இருக்கோ அது பக்கத்துல இருக்கிற நீர்நிலைகளுக்கு அந்த தண்ணீர் போவதற்கு சரியான கிரேடியன்ட் வைத்து அந்த மழைநீர் வடிகால அமைக்க வேண்டும். அப்ப இந்த வேலைகளை அரசாங்கம் செய்ய தவறிய ஒரு காரணம் தான் இன்று நாம் இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம என்ன சொல்றோம்னா, நீங்க 50 வருஷம் முன்னாடி செய்யப்பட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணதையாவது முதல்ல அகற்றும் வழியை அரசு செய்ய வேண்டும் அப்படின்னு தான் நம்ம. நீங்க சொன்ன இந்த 10 ஆண்டுகள்ல சில புள்ளி விவரங்களை நாம பார்த்தோம்னா கடந்த 10 ஆண்டுகள்ல அந்த புறநகர் பகுதிகளில் குடியேறின மக்களோட தொகை, அந்த மக்கள் தொகை ரொம்ப அதீதமா இருக்கு. அதோட சதவீதம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளவு பேரை அப்புறப்படுத்துறது சாத்தியமா, அல்லது அவர் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு இடத்துலதான் அவங்க வீடு கட்டியிருக்காங்க இல்ல கட்டடம் கட்டியிருக்காங்க அப்படின்றத எப்படி கண்டறிய முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது அரசாங்கத்துக்கிட்ட இன்னைக்கு தெளிவான டேட்டா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் போனா, பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட என்னென்ன சர்வே நம்பர் அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத மிக தெளிவாக இருக்கிறது. அப்போ அந்த சர்வே நம்பர்கள்ல ஏன் ஆக்கிரமிப்பு நடக்கிறது, அந்த சர்வே நம்பர்ல ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்று வரை நடக்கிறது, அப்ப கடந்த 10 ஆண்டுகள்ல என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூவை அவங்க 0க்கு கொண்டு வரணும். அதற்கு பட்டா கிடையாது. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பட்டா இருக்கக்கூடிய பட்டா அதற்கு கிடையாது. இரண்டாவது, ஆக்கிரமிப்புல அரசாங்கமே பல இடங்கள்ல பல ஆக்கிரமிப்புகளை செஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்றோம். அரசாங்கம் செய்யக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அரசாங்க நிலங்கள்லயோ நீங்க அந்த கட்டுமானங்களை செய்வது ஓகே. ஆனால் நீங்க நீர்நிலை புறம்போக்குகள் எல்லாம் இந்த மாதிரி அரசாங்க கட்டிடங்கள் கட்டுவது நிறைய, கிட்டத்தட்ட நான் சொல்ல வேண்டும் என்றால் நிறைய ஆக்கிரமிப்புகள் இது மூலமாகவும் ரியல் எஸ்டேட்டுக்கு இந்த நிலங்கள் கொடுக்கப்பட்டதுதான் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு. மக்கள் ஆக்கிரமிப்புங்கிறது 5-10% தான் இருக்கும். அதுவும் ஏழ்மையில இருக்கக்கூடிய மக்கள் மிக குறைவு. அந்த மக்களுக்கு நீங்க உடனடியாக நீங்க அவங்களை தூக்கி வெளியில போட்ட முடியாது. அவங்களை என்ன பண்ணணும், நீங்க பக்கத்திலேயே 3 கிலோமீட்டருக்குள்ள அவர்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஹவுசிங்க கிரியேட் பண்ணிட்டு அவங்க அங்க மாற்றி அமைக்கணும். அப்ப இந்த மாதிரி 3 வகையாக அவங்க அதை கையாண்டாங்கன்னா, அரசு ஆக்கிரமிப்புகளை உடனே அகற்றி வெளியில் கொண்டு வருவது, ரியல் எஸ்டேட் கொடுத்ததை உடனடியாக மீட்டெடுத்தது, மூன்றாவதாக இது போன்ற ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி பக்கத்திலேயே ஒரு நல்ல ஹவுஸை உருவாக்கி அதற்கு பிறகு அதை எங்கேயோ தள்ளி போடாம பக்கத்திலேயே அதை செய்யக்கூடிய வழியையும் அரசாங்கம் ஏற்படுத்துவது முக்கியம். அந்த மாதிரி அரசாங்கம் செய்தால் மட்டும்தான் இது போன்ற விஷயங்கள் நாளை நடைபெறாமல் இருப்பதை நம்ம பாதுகாக்கணும். முதற்கட்டமாக இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் என்பது அகற்றப்பட வேண்டும், அதற்கான மாற்று ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு ஜெயராம். நன்றி. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் பேசலாம். வினோத், இப்போ
தண்ணியை வந்து வெளியேற்றுற பணிகள்ல மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்காங்களா? ஒரு சில பகுதிகள், இந்த சென்னை செம்மஞ்சேரி பகுதியில் தண்ணியை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு சில இடங்களில் என்னதான் தண்ணியை வெளியேற்றினாலும் இந்த மேல் பகுதியிலிருந்து தண்ணீரானது இந்த செம்மஞ்சேரி பகுதிக்கு அதிகமாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. அது தண்ணீர் நேற்று முதல் நேற்று இருந்ததை விட இன்று அதிகமாகவே தண்ணீர்கள் இந்த பகுதிக்கு நிறைந்துள்ளன. இந்த பகுதியில் முற்றிலுமா பாதிக்கப்பட்டுள்ளது என்றே சொல்ல வேண்டும். அது சுமார் நாம் பார்த்து கொண்டிருந்த காட்சி சுமார் 1000 அடி உயரத்திலிருந்து படம் பிடிக்கப்பட்ட அந்த பிரத்யேக காட்சி நியூஸ்18 தமிழ்நாடு வெளிக்கொண்டு இருக்கின்றன. அதாவது இந்த வெள்ளத்தில் இந்த புறநகர் பகுதி மக்கள் இந்த வெள்ளத்தில் முழுவதுமா தத்தளித்து வரார்கள் என்று சொல்லலாம். இந்த காட்சியை நம்மால் உணர முடிகிறது. பார்க்கும்போது இந்த பகுதி மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வினோத், இப்போ சிட்டிக்குள்ள ஒரு உட்புற சாலைகள்ல தேங்கி இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு மெயின் ரோட்ல விடுறது அல்லது மெயின் ரோட்ல இருக்கிற மழைநீர் வடிகால்ல செலுத்துறது இப்படிதான் வெளியேற்றிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கழுகு பார்வை காட்சியில நம்ம பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா அந்த தண்ணீர் முழுமையா சூழ்ந்திருக்கு. ஏரியை பாக்குறோமா அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த வெளியேற்றுறது அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம்? இப்போ தண்ணியை குறைக்கிறதுக்கு வேற என்ன வியூகம் வச்சிருக்காங்க அரசு? இந்த பகுதியில் சூழ்ந்துள்ள நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதி முழுவதும் தண்ணீர் சூழ்ந்துள்ளதா இல்ல தண்ணீருக்குள் இந்த பகுதி உள்ளதா என்ற ஒரு கேள்விதான் இங்கு எழுகின்றன. அந்த அளவிற்கு முழுவதுமாக தண்ணீர் காடாக காட்சியளிக்கின்றன. இந்த தண்ணீர் அனைத்தும் பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக கடலுக்கு தான் செல்ல வேண்டும். அதாவது இந்த செம்மஞ்சேரியில் உள்ள இந்த தண்ணீர் இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்கின்றன. கால்வாய் வழியா செம்மஞ்சேரி தோழையநல்லூர் பேடவாக்கம் பிரதான சாலையை இந்த சுங்கச்சாவடியில் உள்ள அந்த பகுதியாக கடந்து தாரப்பாக்கம் வழியாக பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக சென்று சோலைநல்லூர், அது பின்ன முத்துக்காடு வழியாக கடலில் கலக்க ஒரே வாய்ப்பு. அந்த வழியாக தான் இங்குள்ள அனைத்து தண்ணீரும் வெளியேற வேண்டும். அந்த பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக கடலுக்கு தண்ணீர் சென்றால் மட்டுமே இந்த பகுதியில் உள்ள தண்ணீர் அனைத்தும் குறைய வரும். ஆனால் இந்த பகுதியில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த பாதிப்பு நிச்சயம் 4-5 நாட்கள் நீடிக்கும் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தண்ணீர்கள் இன்னும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றன. நேற்று இரவு இந்த செம்மஞ்சேரி பகுதியிலால் நான் இந்த பகுதியில் கடந்த போது தண்ணீரே இல்லாம சாலையாக இருந்தது. ஆனால் தற்போது பார்க்கும்போது இந்த சாலையை காணவில்லை, முழுவதுமாக தண்ணீராக தான் காணப்பட்டுள்ளன. குடியிருப்பு பகுதியிலும் முழுவதுமாக இந்த மழைநீரானது சூழ்ந்துள்ளது. வினோத், இப்போ பக்கிங்ஹாம் கால்வாய் வழியா தான் இந்த தண்ணீர் போய் கடல்ல கலக்கணும் அப்படின்னா, இப்போ பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு போற வழியில ஆக்கிரமிப்புகளோ அல்லது தண்ணீர் செல்வதற்கான தடங்கல்கள் இருக்கு அப்படின்னா அதை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்களா? தற்போது எந்த பணியானது நடைபெறவில்லை. முன்னதாக இந்த பணிகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது என்ன மாதிரியான பணி நடக்கிறது என்றால், எந்த ஒரு பகுதியில் அதிகமாக மழைநீர் சூழ்ந்துள்ளதோ அந்த பகுதியில் அந்த மழைநீரை அங்கிருந்து வெளியேற்றக்கூடிய சின்ன சின்ன கால்வாய்கள் அடைப்புகள் இருப்பதை மட்டுமே அதிகாரிகள் தற்போது வெளியேற்றிக் கொண்டிருக்கின்றனர். அதே போல ஜேசிபி இயந்திரங்களை வைத்தும் தண்ணீர் போகமுடியாத இடங்களை உடைத்து தண்ணீரை வெளியேற்றிக் கொண்டிருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் மோட்டார் மூலம் இந்த பாதிப்படைந்த தண்ணீர் சூழ்ந்துள்ள இடங்களிலிருந்து மோட்டார் மூலம் இந்த கால்வாய்களுக்கு தண்ணீரை வெளியேற்றிக் கொண்டிருக்கின்றனர். இப்போ தண்ணீர் எவ்வளவு அடிக்கு நிக்குது? அப்போ உள்ள இருக்கிறவங்க எல்லாம் மீட்கப்பட்டிருக்காங்களா? அவங்களுக்கான உணவு அந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க? அதாவது செம்மஞ்சேரி ஜவஹர் நகர் எழில் நகர் பகுதியில் தண்ணீர் சுமார் 4 அடிக்கு மேல் உள்ளது. அந்த பகுதியில் உள்ளவர்களை நேற்று சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் கனரக வாகனம் கொண்டு அந்த உள்ளவர்களை மீட்டு கொண்டு வந்து சென்னை சோழையநல்லூர் பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் தங்க வைத்து அவர்கள் உணவுகளுக்கு வழங்கி வருகின்றனர். இன்றும் அதே போல உள்ளே இருந்த ஒரு சிலரை மீட்க அவர்கள் சென்று அவர்களை மீட்டு வந்தனர். அதே அந்த சுனாமி குடியிருப்பு செம்மஞ்சேரி எடுத்துக்கொண்டால் அந்த பகுதியிலிருந்து இந்த மக்கள் யாரும் வெளியேறவில்லை. அனைவரும் அந்த வீடுகளிலே தங்கியுள்ளனர். கரெக்டாக அந்த வீடுகளை சுற்றி அந்த தண்ணீர் முழுவதும் சூழ்ந்துள்ளன. பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் செல்லலாம் என்று அதிகாரிகள் சார்பில் இங்க ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி கூறி வருகின்றனர். ஆனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் ஒரு சிலர் மட்டுமே இங்கிருந்து பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேறுகின்றனர். அதிகமாக இந்த செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியிலிருந்து யாரும் வெளியேறவில்லை. இதைத் தொடர்ந்து அருகில் உள்ள இந்த பெரும்பாக்கம் 8 அடுக்கு பகுதி. வினோத், இணைப்பிலே இருங்க. நம்மோடு பேசுவதற்காக சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு நித்யானந்த் ஜெயராம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ புறநகர் பகுதிகள் பெரும்பாலான பகுதிகள் வெள்ள நீர்ல தத்தளிச்சிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க ஏரி மாதிரியா இருக்கு இந்த கழுகு பார்வையில பார்க்கும்போது. இந்த மாதிரி தண்ணீர் தேங்குறதுக்கான காரணம் என்ன? அது ஏரி மாதிரி இல்லைங்க, அது தண்ணி நிக்கிற இடம் தான் அது. இப்போ உங்க ரிப்போர்ட்டர் சொன்னாரு அரசாங்கம் அங்க செம்மஞ்சேரி சுனாமி காலனியில் இருக்கிறவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்லிருக்காங்க. அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததே அரசாங்கம் தானே. இது பாதுகாப்பான இடம் சொல்லி தானே கொண்டு வந்தாங்க.
பின்ன அது வந்து அந்த இடத்துல வந்து இப்போ தண்ணி வந்துருதுனாக்கா அதுக்கு பின்னாடி அந்த இடம் என்ன மாதிரி இடமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷன். குறிப்பா இந்த பெரும்பாக்கம் அப்படிங்கிறது பெரும்பாக்கம் மார்ஷ்னே இருக்கு. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ஸ் வந்து அந்த ஏரியிலிருந்து வெளியே வரக்கூடிய தண்ணியை வந்து கொண்டு வரக்கூடிய அந்த கால்வாயிலேயே வந்து கட்டடங்கள் கட்டியிருக்கிறாங்க, மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ஸ் கட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கண்ணகி நகர், இந்த பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி எல்லாமே லோ லையிங் ஏரியாஸ். லோ லையிங் ஏரியாஸுக்கு தண்ணி அந்த வழியா வந்து பள்ளிக்கரணையில போய் சேர்ந்து ஒக்கியமடு வழியா வெளியே போகணும். அப்போ அந்த இடத்துல கட்டினது தப்புன்னு சொல்லிட்டு அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு இங்க இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு வாங்க நாங்க கூட்டு போறோம்னு சொல்றது வந்து ஒரு அவங்க அரசாங்கம் செய்யற ஒரு தயவு கிடையாது. ஏன்னா இந்த அரசாங்கம் இவங்களை வந்து ஒரு வலுக்கட்டாயமா நகரத்துல இருந்து கொண்டு போயிட்டு நாங்க உங்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு 40 கிலோமீட்டர் தூரத்துல போயிட்டு போட்டுருக்கிற இடமே வந்து பாதுகாப்பற்ற ஒரு இடம். அது தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தண்ணி வடிகிறதுக்கு வழி இல்லாம பெரிய பெரிய காம்பவுண்டுகள், அங்க வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது, மற்ற ஒரு பணக்காரங்க கட்டக்கூடிய கட்டடங்களுக்கு வந்து அவங்களோட மேடு உருட்டி மண்ணை போட்டு மேடு உருட்டி பெரிய பெரிய காம்பவுண்ட் வால் கட்டிடுறாங்க. அப்போ இந்த தண்ணி வடிகிறதுக்கும் வழி இல்லாம ஒரு சூழ்நிலை. இப்ப அங்க தண்ணி வந்து பல நாட்களுக்கோ பல வாரங்களுக்கோ நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சென்னை சிட்டியை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படின்ற ஒரு குரல் எழ ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா எப்படி அது வந்து ரீஸ்ட்ரக்சர் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது சாத்தியமா? இல்ல, ரீஸ்ட்ரக்சர் பண்றது அப்படிங்கிறது எனக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நம்ம பேசலாம், செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது இதுல வந்து நம்ம இப்போ இருக்கிற பிரச்சனை இன்னும் மோசமா ஆக்கக்கூடிய வழியில முதல் கட்டமா இனிமே ஆக்கிரமிப்பு கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வாக்குறுதி கொடுத்தா கூட நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இந்த 2015 வெள்ளத்துக்கு பிறகு கடந்த 5-6 ஆண்டுகள்ல மட்டுமே ஏறாக்குறையா 700க்கு மேல ஏக்கர் 800 சதுப்பு நிலத்தை மட்டும் இழந்திருக்கிறோம். அது வந்து அரசு அனுமதிச்சு மக்கள் போராட்டங்களை மீறி அந்த இடத்துல வந்து நிலத்தை வந்து தொழிற்சாலைகளுக்கு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாம அந்த 800 கழிமுகத்துல கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேல சாம்பல்னால கெட்டு போய் கிடக்குது. அது வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயமும் சுத்தம் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. இது வரைக்கும் அரசு செய்யாத காரணம் என்ன? நான் என்ன சொல்றேன், இப்ப இருக்கிற பிரச்சனையை இன்னும் மோசமாக்குறது நிப்பாட்டலாம், அது ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனையை வந்து தீர்வு காண்றதுக்கான வழிகள்ல போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அது அடுத்த கட்டமா கூட பண்ணலாம், இல்லாட்டி ரெடிச்சு சேர்த்து பண்ணலாம். ஆனா இருக்கிற பிரச்சனை இன்னும் மோசமாகிட்டே இருப்போம், அதுக்கப்புறம் மழைநீர் கால்வாய் வெட்டிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. மழைநீர் கால்வாய் சொல்லுங்க. இப்போ மழைநீர் கால்வாய் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்பிதான் இப்ப சென்னையோட உள்ள இருக்கிற மெயினான அந்த இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அது மூலமா தான் தண்ணியை வந்து எடுத்துட்டு போக முடியும், கால்வாய்களுக்கு எடுத்துட்டு போய் கடலுக்கு. ஆனா அதுவுமே சரியா பராமரிக்கப்படாததுனால தான் தண்ணீர் தேங்கிட்டு மழைநீர் வடிகால்லையுமே மோட்டர் வச்சு தண்ணியை உள்ள போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை எப்படி வந்து சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி சாதாரணமா ஒரு லே அவுட்டோ ஒரு வீடோ மற்றது கட்டும் போது அது கட்டின பிறகு நம்ம வந்து மழைநீருக்கான ஒரு யோசனையை வந்து எடுக்கக்கூடாது. ஒட்டுமொத்த ஐடி காரிடார் இது வந்து நாங்க எங்களோட நகரத்தை உலகத்தரமாக்குறோம் அப்படின்னு சொல்லி அமைக்கப்பட்ட இந்த ஐடி காரிடார், அதுக்கு மழைநீர் கால்வாய் கிடையாது, அதுக்கு வந்து கழிவுநீர் வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது. இந்த மாதிரியா ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்துறது. ரெண்டாவது, நீங்க தப்பு செஞ்ச பிறகு மழைநீர் கால்வாய் அமைச்சு இந்த தப்பை வந்து திருத்த முடியுமான்னு கேட்டோம்னாக்க சந்தேகம், திருத்த முடியாதுன்றதுதான் என்னோட நம்பிக்கை. அதுக்கு காரணம் எல்லாத்துடையும் முக்கியமான மைய குழாய், மைய கால்வாய், கடலுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இயற்கையா இருக்கக்கூடிய மழைநீர் கால்வாய்கள். அது வந்து ஆறுகளா இருக்கலாம், கழிமுகங்களா இருக்கலாம், இந்த முகத்வாரங்களா இருக்கலாம். கோவளம், அடையார், கூவம், எண்ணூர், இந்த 4 முகத்வாரமும் இந்த 4 ஆறுகளோட கொள்ளளவு ஒரு லிமிட்டட் கொள்ளளவு தான். அதுக்கு மேல வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அதை அதிகமாக்க முடியாது. மாறாக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னாக்கா அதை ஆக்கிரமிச்சு இருக்கிற கொள்ளளவை குறைச்சிருக்கிறோம். அப்போ உங்களுக்கு மைய குழாய் மைய வடிகாலோட கொள்ளளவு இவ்வளவுதான் சொல்லும் போது அதுல நீங்க இன்னும் அதிகமா வந்து வெள்ளத்தை போட்டுக்கிட்டே இருந்தாக்க கண்டிப்பா அந்த வெள்ளம் வடியாது. இந்த பக்கத்துல இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இங்கேருந்து தண்ணியை எடுத்து வேற எங்கேயாச்சும் ஊற்றுவோம், அந்த இடம் வெள்ளத்தை தத்தளிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு தீர்வு தான் இது. தீர்வு கிடையாது, பிரச்சனையை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாத்துறது தான் இந்த மழைநீர் கால்வாய் செய்யக்கூடிய விஷயம்.
ஸோ மழைநீர் வடிகால் அப்படின்றது வந்து ஒரு முழுமையான தீர்வாக அமைய முடியாது அப்படின்றது ஒன்று சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக முழுமையாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சரி செய்ய வேண்டுமோ அதை ஆழ சிந்தித்து அதனை சரி செய்தால்தான் இந்த பிரச்சனையிலிருந்து சரி செய்ய முடியும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நித்யானந்த் ஜெயராம். Thank you.